நீங்க ப்ரோ நல்லா இருக்கீங்களா கேஎஸ் ப்ரோ? என் கனவுல முதல்ல நேத்து ஒரு பூதம் வந்தது. காட்வினோடைய கனவுல என்ன வரும் தெரியுமா? என்ன நேத்து கூட தூக்கத்தில அதுதானே காட்வின். பார்த்தேன் அந்த பூங்குயில. காட்வின், ஐயோ எனக்கு லைன் வேற மறந்து போச்சே. அக்கா டூ வாண்ட்ஸ் யுவர் ஹோம் டூர் ப்ளீஸ் சகானா. ஹோம் டூர் தானே நானும் போடணும்னு நினைக்கிறேன் சகானா. ஒரு நாளும் முடிய மாட்டேங்குது. போடுறேன் சகானா, ஓகேவா? ഞാൻ പാർസൽ ഇട്ടു. ഓക്കെ ലച്ചു. എപ്പോൾ വരുമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്? നാളെ വരുമോ അതിൻ്റെ അടുത്ത ദിവസം വരുമോ? அதனாலதான் ஸ்டேட்டஸ் போட்டேன். அதான் நேத்து கூட துக்கத்தில பார்த்தேன் இந்த பூங்குயில. ரோஷினி, நான் இதை சொல்லியே ஆகணும். அப்படியா? என்ன சொல்லியே ஆகணும் சொல்லுங்க. உங்க அப்படியா பிரபு? பிரபு ரவிச்சந்திரன், இப்படி ஒரு பேரை வச்சுட்டு இப்படி ஒரு பேட் கமெண்ட்ஸ் பண்றியே பிரபு ரவிச்சந்திரன். உன் பொண்டாட்டி உயிரோடு தானே இருக்கா இல்ல ஏதாவது லாரியில அடிபட்டு போச்சா? ம், இந்த புருஷனை இழுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது சரியா? மூடிட்டு போயிடு. ரேவ சிஸ்டர், அவனுக்கு செருப்பு பிஞ்சிடும்னு சொன்னாலும் புரியாது. ஏன்னா அவனுக்கு வந்து நம்ம லாங்குவேஜ் புரிய மாட்டேங்குது. அதனால தான் அவன் தப்பா மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். நீ குட் கேர்ள் மா. கோமதிமா, வாருங்கள் வாருங்கள். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? சேலமா இருந்தா பார்த்திருப்பீங்க என்னைய. ஓ, இவ்வளோ நேரம் இந்த பிரபுவை தான் சொல்லிட்டு இருந்தியா ரேவதி சிஸ்டர்? அடக்கடவுளே, எனக்கு அவன் மெசேஜே கண்ணில் படலை. இப்பதான் பட்டுச்சு. ഞാൻ ടൈം ഔട്ട് ചെയ്യട്ടാ? വേണ്ട, വിട് അവന്. ഇനിയിപ്പോ ഉറങ്ങാൻ പോണ നേരത്തിൽ ഇനി ടൈം ഔട്ട് ചെയ്തിട്ട് എന്തിനു കാണാൻ? ரேவதி சிஸ்டர், நாங்க பார்க்கவே இல்லை. இப்பதான் அந்த மெசேஜே நான் பார்த்தேன். ஓ, நீங்களும் ஆறுமுகன்னா அவனை தான் சொல்லிட்டு இருந்தீங்களா? எனக்கு இப்ப என் கண்ணில் இப்பதான் அந்த மெசேஜே பட்டுச்சு. பிரபு பொண்டாட்டிக்கு காட்வின், உன் கண்ணில் அவன் பிரபு பட்டானா? எனக்கு இப்பதான் அவன் என் கண்ணிலே பட்டான். இவ்வளோ நேரம் எனக்கு தெரியவே இல்லை அவன் மெசேஜ். இங்க பாருங்க பிரபு ரவிச்சந்திரன், பாக்குறதுக்கு ரொம்ப டீசெண்டா இருக்கீங்க. டிபி பாக்குறதுக்கும் நல்லா ஹை லெவல் மாதிரி நல்ல ஒரு கெட்டப்பா கோட் எல்லாம் போட்டுட்டு சூப்பரா போட்டிருக்கீங்க. ப்ரொஃபைல எடுத்து உங்களுடைய மெசேஜ் ஃபுல்லா ஸ்கிரீன்ஷாட் போட்டு அசிங்கப்படுத்திடுவேன். ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்தீங்கன்னா நீங்க தான் அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் பேட் கமெண்ட்ஸ் பண்றீங்க? பாக்குறதுக்கு நல்லா கோட்டு சூட் எல்லாம் போட்டு நல்ல பெரிய ஆபீசர் மாதிரி இருக்கீங்க. எங்கே பிச்சை எடுக்க போறீங்களா? பரத் இப்பதான் அந்த நாயை மிஸ் என் கண்ணில் இப்பதான் பட்டுச்சு. இவ்வளவு நேரம் எங்க மிஸ் ஆயிட்டான்னு தெரியலையே. எனக்குமே இப்பதான் வந்துச்சு மெசேஜ். சரி, எனிவே பிரபு, கோட்டு சூட்டோட போட்டுட்டு நின்னல அப்படியே இருந்துக்கோ சரியா? எங்களுக்கு தூக்கம் வருது. நாங்க முடிச்சுட்டு போறோம் லைவ. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ரோஷினி. ஓகே, குட். ஆடா நாயே, இவ்வளோ நேரம் கழுவ பேட் கமெண்ட் போட்டுட்டு குட் நைட் கைஸ் ஆமா அவனுக்கு. டேய், நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா இல்ல வேற ஏதாவது ஜென்மங்களாடா நீ எல்லாம்? பிரபு, இவ்வளோ நேரம் இந்த லைவ்ல இருந்தவங்கள தான் கழுவி பேட் கமெண்ட்ஸ்ல ஊத்தி இருக்க. அப்புறம் என்ன உனக்கு வெங்காயம் கிடக்குது? உனக்கு குட் நைட் வேறையா? பிழைச்சு போ. கடைசியில தான் எங்க கண்ணில் பார்த்துருக்கோம். அன்னி பிரபுவ விஎம்எஸ் இல்லை தான், விஎம்எஸ்எஸ் இல்லை தான். அப்படிங்களா ரேவ சிஸ்டர்? ஓ, சும்மா போட்டிங்களா கமெண்ட்? சும்மா போடுறதுக்குன்னா ஒரு பொண்ணு இருந்து லைவ்ல பேசினா உடனே வந்து சும்மா கமெண்ட் பண்ணுவீங்களா பிரபு? உங்க வீட்லயே உங்களுக்கும் அக்கா தங்கச்சி எல்லாம் இருப்பாங்கல்ல, இதே மாதிரி உங்க பொண்ணுங்க, உங்க வீட்டுல இருக்க பொண்ணுங்கள மற்ற பசங்க பேசினா என்ன பண்ணுவீங்க? விவேக் ப்ரோ, நீங்க போடுற மெசேஜ் யூடியூப் காரனே ஹைட் பண்ணிருக்கேன் ப்ரோ. எனக்கு மட்டும் தான் தெரியுது. இனிமே போடலையா?
இங்க பாருங்க இங்க பாருங்க, நம்ம லைவ்ல ஒழுங்கா வந்து பேசினா நாங்களும் ஒழுங்கா பேசுவோம். ஓகேவா? அந்த லைவ்ல இருக்கிற எல்லா சொந்தங்களும்